ஓகே, உங்க புக்ல இருக்கிற இந்த பார்ட் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ரூம்ல ஒரு கபர்ட் இருக்கு. இந்த கபர்டை வந்து நம்ம இப்ப தள்ள போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வராரு, இவர் வந்து 15 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றாரு, ஆனா இந்த கபர்ட் வந்து மூவ் ஆகல. இப்போ செகண்ட் பர்சன், ஒரு அன்னோன் பர்சன் வராங்க, அவங்க வந்து 7 நியூட்டன் ஃபோர்ஸ் தராங்க, இப்பயும் அந்த கபர்ட் வந்து மூவ் ஆகல. இப்போ கடைசியா ஒரு சின்ன ஃபோர்ஸ் தரோம், அப்போ வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸ் தரோம். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன ஃபோர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு? ஸோ 15 + 7 + 5 இதெல்லாம் சேர்த்து ஸோ 27 நியூட்டன் ஃபோர்ஸ் தரது தானே அர்த்தம் இதுக்கு. ஸோ இப்போ அந்த முன்னாடி கொடுத்த ஃபோர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணா நம்மளுக்கு வந்து எவ்வளோ, இந்த 27 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த கம்பைன் பண்ணி கிடைக்கிற ஃபோர்ஸ் பேர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த 27 நியூட்டன் அப்ளை பண்ண உடனே அந்த கபர்ட் மூவ் ஆகுதா? ஆமா, இந்த கபர்ட் வந்து மூவ் ஆயிடுது. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு 3 or more ஃபோர்ஸஸ் வந்து சேம் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு அதை வந்து பிளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்றது, அதுக்கு நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு கேவ்ல ஒரு ட்ரெஷர் இருக்கு. இந்த ட்ரெஷருக்காக 2 பேர் இழுத்துட்டு இருக்காங்க, எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். ஸோ இப்போ இந்த குட்டி பையன் வந்து 4 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் தரான் லெஃப்ட் சைட்ல. இந்த பெரிய பையன் வந்து 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் தரான். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் எந்த பக்கம் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் மூவ் ஆகும். கண்டிப்பா ரைட் சைடு தான் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இது ஏன் ரைட் சைடு மூவ் ஆச்சு? ஓகே, இப்போ ஏன் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து என்ன, 2 ஃபோர்ஸ் இருக்கு, கிரேட்டர் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்மாலர் ஃபோர்ஸ். ஆனா வந்து இதுல எப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து அந்த ஃபோர்ஸ் ரெண்டுமே அப்ளை ஆகுது. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, நம்ம இந்த 2 ஃபோர்ஸ்மே வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ கிரேட்டர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ இதுல கிரேட்டர் ஃபோர்ஸ் என்னது, 10 நியூட்டன், ஸ்மாலர் ஃபோர்ஸ் வந்து 4 நியூட்டன். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது 10 - 4 என்னது, 6 நியூட்டன். 6 நியூட்டன் நம்மளோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஆனா எந்த டைரக்ஷன்ல இந்த 6 நியூட்டன் ஆக்ட் ஆக போகுது? கிரேட்டர் ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல தான் எப்பயுமே அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ இங்க என்ன அர்த்தம், அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 6 நியூட்டன் ஃபோர்ஸ் ரைட் சைடு ஆக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 6 நியூட்டன் தான் நம்மளோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் அதோட டைரக்ஷன் வந்து கிரேட்டர் ஃபோர்ஸ் சைடு வந்து இருக்கு. ஸோ மறுபடியும் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 3 பேருமே ஒரே டைரக்ஷன்ல தான் தள்ளினாங்க. அதனால நம்ம அது எல்லாமே ஆட் பண்ணி அதே டைரக்ஷன்லயே அந்த ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்னா மைனஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் டைரக்ஷன்னா நம்ம ஆட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா அந்த ஃபோர்ஸஸை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ உங்க புக்ல அடுத்த அந்த டேபிள் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, parallel forces acting in the same direction. ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தா கபர்ட் எக்ஸாம்பிள். அப்போ எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரே டைரக்ஷன்ல தான் கொடுத்தாங்க. ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். அப்போ நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து எல்லா ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணோம். ஏன் ஆட் பண்ணோம், சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணோம். ஸோ அதனால வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எஃப் நெட்னா இங்க வந்து டோட்டல் ஃபோர்ஸ், நெட்னா டோட்டல்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F1 + F2. ஸோ இப்போ அடுத்து பாருங்க, parallel unequal forces acting in opposite directions. ஸோ unequal force acting in opposite directionனே நம்மளுக்கு என்ன எக்ஸாம்பிள் வரணும், அந்த ட்ரெஷரோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த ட்ரெஷர் இருந்துச்சு, அந்த F1 F2 இருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கிரேட்டர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் இது பண்ணோம். அப்போ ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் F1 greater than F2. ஸோ அப்போ இங்க கிரேட்டர் ஃபோர்ஸ் என்ன, F1 தான் இங்க இருக்கிற கிரேட்டர் ஃபோர்ஸ். ஸோ அதனால F1 - F2 பண்ணாதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த பாக்ஸ் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகும், F1 டைரக்ஷன் தான் மூவ் ஆகும். அடுத்தது என்னது, இங்க வந்து F2 greater than F1. அப்போ ஸோ அதனால நம்மளோட டைரக்ஷன் என்ன போடணும், F2 - F1 போடணும். ஸோ ஓகே, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோன்னே டைரக்ஷன் நம்ம எப்பவுமே போடுவோம், இட் இஸ் டைரக்டட் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து F1 வந்து இந்த பக்கம் இருக்கு, F2 வந்து இந்த பக்கம் இருக்கு. போன எக்ஸாம்பிள்ல F1 F2 நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இங்க வந்து F1 கிரேட்டரா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் அந்த பாக்ஸ் மூவ் ஆகும், F2 கிரேட்டர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் பாக்ஸ் மூவ் ஆகும். ஸோ அடுத்து வந்து parallel equal forces acting in opposite direction in the same line of action. சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த F1 ஃபோர்ஸ் இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது வந்து F2 போய் ஜாயின் ஆகும். அதே F2 வந்து
எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா F1 ஜாயின் ஆகும். ஸோ அந்த ரெண்டு லைனுமே வந்து சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கு. இங்க வந்து நம்ம என்ன பண்றாங்க, F1 ஃபோர்ஸும் F2 ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஸோ ஈக்குவலா இருந்தா இந்த பாக்ஸ் வந்து நகலுமா, நகராது. ஸோ அதனால இங்க வந்து F net வந்து 0வா இருக்கு. இங்க எதுக்கு மைனஸ் சைன் போட்டிருக்காங்க, ஏன்னா F1 F2 ஆப்போசிட்ல இருக்கு, அதனால சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க F1 F2 ஈக்குவலா இருக்கிறதுனால, ஸோ இங்க 5 நியூட்டன் எக்ஸாம்பிள் வச்சா 5 - 5 0 ஆயிடும். ஸோ அதனால இங்க டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0. அப்போ வந்து மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் டைரக்ஷன் ஆட் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆனா கிரேட்டர் ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான் அந்த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அங்க 0 ஆயிடும். ஓகேவா, இவ்வளவுதான் இந்த இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த போர்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ ஒரு வில்லேஜ்ல ஒரு குட்டி பையன் ஒரு வெல்ல இருந்து பக்கெட்ல வாட்டர் ஃபெச் பண்ண போறான். ஸோ இப்போ இந்த வெல்லுக்குள்ள நம்ம போய் பார்ப்போம். ஸோ ஓகே, அந்த பக்கெட் இப்போ இந்த பக்கெட் வந்து கீழே இருக்கு, அது கொஞ்சம் வாட்டர் அதுல ஏறின உடனே அது வெயிட் ஆகி கீழேயே அந்த பக்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஏன் இந்த பக்கெட் கீழே மூவ் ஆகுது, அது மேல 15 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ யார் இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறான்னு பார்த்தா, ஸோ நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த 15 நியூட்டன் ஃபோர்ஸ் வச்சு அந்த பக்கெட் வந்து கீழே இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பையன் என்ன பண்றான்னா 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பக்கெட் வந்து மேல இழுக்கலாம் ட்ரை பண்றான். அந்த பக்கெட் மேல வருமா யோசிங்க. ஸோ கண்டிப்பா அந்த பக்கெட் மேல வராது. ஏன்னா இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க 15 நியூட்டன் கொடுத்து கீழே அந்த பக்கெட் போயிட்டு இருக்கு, அவன் 10 நியூட்டன் கொடுத்து மேல இழுக்கிறான். ஆனா 15 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் இங்க கிரேட்டரா இருக்கு. ஸோ கிரேட்டர் ஃபோர்ஸ் பக்கம் தான் அந்த ஆக்ஷன் எப்பயுமே அங்க நடக்கும். ஸோ அதனால கீழே தான் போயிட்டு இருக்கு அந்த ஃபோர்ஸ். இங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணா எப்படி பண்ணணும், இங்க வந்து ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால 15 நியூட்டன் - 10 நியூட்டன் போட்டா 5 நியூட்டன் தான் இங்க இருக்கிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இது டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ அடுத்த கேஸ் பார்ப்போம். இப்போ அந்த பையன் என்ன ஃபோர்ஸ் தரான், 15 நியூட்டன் ஃபோர்ஸ் தரான். இப்போ அந்த பக்கெட் மூவ் ஆகுமா, மேல வருமா? சோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்பயும் வராது, ஆனா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். போன கேஸ் அந்த பக்கெட் கீழே போயிட்டே இருந்துச்சு, ஆனா இந்த வாட்டி அந்த பக்கெட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு 15 நியூட்டன்ல. சோ அதனால வந்து இப்போ ஏன் ஸ்டாப் ஆச்சு, இது ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸ்னால ஸ்டாப் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கட்டும், ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால இந்த பக்கெட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கெட்டோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்போ என்னது, 15 நியூட்டன் - 15 நியூட்டன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல மைனஸ் போடுறோம். ஸோ 15 நியூட்டன் - 15 நியூட்டன் 0 நியூட்டன். ஸோ இதுல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால இந்த பக்கெட்டோட ஸ்டேட் என்னது, இப்போ ஈக்குவலிபிரியம் ஸ்டேட். ஸோ எந்த ஒரு பாடி மேலையும் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0னா அந்த தட் பாடி இஸ் இன் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப பாருங்க, வந்து அந்த பக்கெட் வந்து எந்த ஃபோர்ஸ்ல கீழே போயிட்டு இருந்துச்சு, 15 நியூட்டன் ஃபோர்ஸ்ல கீழே போயிட்டு இருந்துச்சு. இந்த பக்கெட்டை ஈக்குவலிபிரியம் கொண்டு வரதுக்காக இதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இதே மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். பிளஸ் அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணோம்னா அந்த பாடி வந்து ஈக்குவலிபிரியம் வந்துச்சு. இங்க பாருங்க 15 நியூட்டன்ல அது கீழே போச்சு, 15 நியூட்டன் இந்த அப்வர்ட் டைரக்ஷன் கொடுத்ததுனால அது வந்து ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல வந்துச்சு. அப்போ இந்த 15 நியூட்டன் ஃபோர்ஸ் பேர் வந்து ஈக்குவலிபிரியம் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாடியை வந்து ஈக்குவலிபிரியம் கொண்டு வரதுக்காக ஈக்குவலிபிரியம் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணும்போது அதுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதே அமௌண்ட் ஆஃப் மேக்னிடியூட்ல ஃபோர்ஸ் தரணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல தரணும். இது ரெண்டுமே தந்தா அது வந்து ஈக்குவலிபிரியம் ஃபோர்ஸ். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ 20 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் தரான். இப்போ அந்த பக்கெட் எல்லாருக்கும் தெரியும், அந்த பக்கெட் வந்து இப்போ மேல வந்துடும். இது ஏன் நடந்துச்சு, அதே மாதிரி 15 நியூட்டன்ல கீழே போச்சு, 20 நியூட்டன்ல மேல இழுத்தான். இங்க கிரேட்டர் ஃபோர்ஸ் எது, 20 நியூட்டன் தான் நம்மளோட கிரேட்டர் ஃபோர்ஸ் இங்க. அதனால இங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது, 20 - 15 5 நியூட்டன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். எங்கிட்ட ஆக்ட் ஆகும், 20 நியூட்டன் அந்த கிரேட்டர் ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால அந்த பக்கெட் வந்து மேல வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா 3 கேசஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேஸ்ல என்னாச்சு, ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அந்த பக்கெட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போச்சு, ஃபர்ஸ்ட் கேஸ்ல கீழே போச்சு, ஏன்னா அதான் கிரேட்டர் ஃபோர்ஸ். இங்க வந்து தேர்ட் கேஸ்ல என்னாச்சு, பக்கெட் வந்து மேல வந்துச்சு, ஏன்னா அப்வர்ட் டைரக்ஷன் தான் கிரேட்டர் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டும் தான் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ நீங்க அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னா ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இங்க. ஏன்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம்,
15 minus 10 பண்ணோம். இங்கேயும் வந்து 20 minus 15. ஸோ இங்க ரெண்டுமே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த ரெண்டு கேஸ்லயுமே வந்து இட் காசஸ் த மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ இங்க வந்து பக்கெட் வந்து கீழே போச்சு, இங்க வந்து பக்கெட் மேல போச்சு. அப்போ தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் கால்ட் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் தான் என்ன 2 பாயிண்ட். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இட் காசஸ் த மோஷன் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ செகண்ட் கேஸ் பார்த்தோம். ஸோ ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால 15 நியூட்டன் மைனஸ் 15 நியூட்டன் அப்ளை பண்ணதுனால அது வந்து பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னா அப்போ நீங்க வந்து 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 இங்க, அண்ட் இட் காசஸ் த பாடி டு ஸ்டாப். அங்க வந்து மோஷனே நடக்காது. ஸோ இது வந்து பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த பேலன்ஸ் ஃபோர்ஸ் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் முடிச்சு. ஸோ ஈக்குவலிபிரண்ட்னாலும் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இவ்வளோ தூரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு குவிஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னா, if you want an object to be at its equilibrium, you need to apply dash force in dash direction. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வேணும்னா வீடியோ மறுபடியும் பாருங்க. ஆனா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இதுக்காக ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். லெஸ் கமா ஆப்போசிட், மோர் கமா சேம், ஈக்குவல் கமா ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் கமா சேம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ போன கொஸ்டினுக்குமே நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் கரெக்ட் ஆன்சர் வந்து டைரக்ஷன் தான். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.